தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூட்டணி குறித்த நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள் குறித்தும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் கபிரியல். சார், நீங்க கான்பிடண்டா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அது போக 234 சீட்ஸ் கட்டஸ்ட் பண்றதும் கஷ்டம் அப்படின்ற பாயிண்ட் சொன்னீங்க. பட் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்த்தா விஜய் அவர்கள் அக்ரெசிவா வர மாதிரி தெரியுது. டெஃபினட்டா அரசியல்ல இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எப்படி பாக்குறீங்க? 234 கண்டஸ்ட் பண்ணிட மாட்டாருங்கிறதுக்கு நான் தெளிவான காரணங்களை சொல்றேன். லெஸ் தான் கமலஹாசன் 250 150 நின்னாரா? சரத்குமாருக்கு ஒரு 40 கொடுத்தாரு, கொஞ்சம் திருப்பி கொடுத்தாரு. பாரிவேந்தருக்கு ஒரு 40 கொடுத்தாரு, மீதி ஒரு 150 கிட்ட நின்றுட்டாரு. இதுல கமலஹாசனோட இவர் கீழங்கிறது காரணம். மக்களவை தேர்தலில் இவர் வரும்போது அப்போ அவர் கட்சி ரெஜிஸ்டரே பண்ணல. எதுக்கு அவர் பப்ளிசிட்டிக்காக கேண்டிடேட் போடாம ஒரு கட்சி பேரை ரெஜிஸ்டர் பண்ணாமலே அனௌன்ஸ் பண்றாரு? விளம்பர நோக்கம், மீடியா போபியா, பப்ளிசிட்டி போபியா, விளம்பர வெறி. நீ கட்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே கட்சியை அனௌன்ஸ் பண்ற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. அது ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் எடுக்கிறாரு, சிஏஏ எதிர்ப்புன்னு. அப்ப அன்னைக்கு நீங்க கட்சியை அனௌன்ஸ் பண்ணும்போது விஜய்கிட்ட இருந்த ஆட்களையும் கட்சியை அனௌன்ஸ் பண்ணும்போது கமலஹாசன் இருந்த ஆட்களையும் ஒப்பிட்டு பாருங்க. கமலஹாசன் ஒரு 15 எம்பி கேண்டிடேட் அது ஒருத்தானவங்க இருந்தாங்க. 39க்கு நியர்பை போட்டுட்டாரு, இன்டராக்ட் பண்ணாரு. இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்தாரு, விஜயனை பார்த்தாரு, ஒரு மையம்னாரு, ஒரு 38 கேண்டிடேட்டை போட்டுட்டாரு. இவரால் கேண்டிடேட் போட முடியல. பட் கேண்டிடேட்டே போட முடியாதவர், ரெஜிஸ்டரே பண்ணாதவர் பப்ளிசிட்டிக்காக அனௌன்ஸ் பண்ணார். அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு வருது. இந்த இடைத்தேர்தலில் நீங்க விக்கிரவாண்டியில நின்று இருக்கலாம், அதிமுகவே நிற்கல. அந்த இடத்துல நான் தான் திமுகவுக்கு மாற்றி எனக்கும் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு நீங்க விக்கிரவாண்டிக்கு போயிருக்கலாம். ஏன் நீங்க விக்கிரவாண்டி போகாததை நாம் ரொம்ப கடுமையா குறை சொல்றோம்னா, கரூர்ல நீங்க பண்ணது மோசடி, பித்தலாட்டம், அஃபென்ஸ். சீமானா தான் சொல்றாரு, ஸ்டாலின் இறக்கப்பட்டு கைது பண்ணாம இருக்காரு, ஏதோ பின்னணியில உங்களை எஃப்ஐஆர்ல கூட போடாம ஸ்டாலின் உங்களை காப்பாத்துறாரு. காங்கிரஸ் ரூட்ல நீங்க வந்துருவீங்க, நீங்க எடப்பாடி கூட போயிடக்கூடாதுன்னு ஸ்டாலினுக்கு ஒரு கணக்கு போடுறாரு. அரசியல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கும். விஜய் சொல்றது வேற, ஸ்டாலின் விஜய கணக்கு போடுறது வேற. அப்ப நீங்க கரூர் கூட்டம் டெய்லி நீங்க பிரச்சாரம் பண்ண போகல. டெய்லி பிரச்சாரம் பண்ண போனா அதிக மக்களை சந்திச்சு அதிக வாக்களை பெறதுக்கு நீங்கள் முதல்வர் நிற்கிறதுக்கு நீங்க கடுமையா உழைக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த உழைப்பை நீங்க செய்யல. அடுத்து கரூர்ல பேசும்போது ஒரு 10 பாயிண்ட்ல பேசியிருக்கலாம். செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காகவே கரூர் புரோகிராம் நீங்க வைக்கிறீங்க. செந்தில் பாலாஜி அங்க முப்பெரும் விழா நடத்தினாருங்கிறதுக்காக ஒரு விளம்பர முகத்துல செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசர், அவரு சம்பந்தமாட்டு ஒரு பெரிய ஆர்கனைசருங்கிற ஒரு கருத்தும் அவருக்கு நெகட்டிவான பிரச்சாரங்களும் இருக்கும்போது அவர் தொடர்பா ஒரு பப்ளிசிட்டியை தேடுறதுக்காக நீங்க அங்க வைக்கிறீங்க. சிஎம் கேண்டிடேட் நீங்க இருந்தீங்கன்னா 10 பாயிண்ட்லயாவது பேசுவீங்க. ஒரு பாயிண்ட்ல பேசுறீங்க. அந்த ஒரு பாயிண்ட்லையும் மற்ற டிஸ்ட்ரிக்டோட ஆட்களை கொண்டு வந்து டம்ப் பண்றீங்க. இறந்து போனவங்கள மாற்று டிஸ்ட்ரிக்ட்காரன் இருக்கா, அப்ப நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்காரனை கரூருக்கு ஆர்கனைஸ் பண்றீங்க. இப்படி முறைகேடாக ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிற்கக்கூடிய ஒரு விஜய்ங்கிறத விட விஜய்க்கு பெரிய கூட்டம் வரும்னு ஒரு பம்மாத்து மோசடித்தனத்தை பண்றதுக்காக இங்க கரூர்ல வேலை பண்ணக்கூடியவங்க. உண்மையிலே நீங்க சிஎம் கேண்டிடேட்னா எம்ஜிஆர் அது பாகப்பிரிவினை தான் என்றாலும் கட்சி ஆரம்பிச்சது திண்டுக்கல்ல நின்னார். பிரசாந்த் கிஷோர் 4 தொகுதியில கட்சி ஆரம்பிச்சுட்டு சன் சிவராஜ் கட்சி எங்க பீகார்ல நின்னது. வைகோ நின்னாரு, சரத்குமார் நின்னாரு. அப்ப நீங்க கரூரை மக்கள் மத்தியில காட்ட நினைக்கக்கூடியவங்க ஏன் விக்கிரவாண்டியை நீங்க காட்டியிருக்க கூடாது? நீங்க நினைச்சா விக்கிரவாண்டிக்குள்ள உங்களுக்கு கரூர்ல பண்ண மாதிரி 26,000 பேரா கரூர்ல, ஓகே 30,000 பேர்னு கூட லார்ஜர் சைடு வச்சுக்குவோம். நீங்க விக்கிரவாண்டியில உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கரூர் விக்கிரவாண்டிக்குள்ள டம்ப் பண்ணி 10,000 கேடர்ஸ் உங்களுக்காக ஒரு 10 நாள் ஒர்க் பண்ண முடியும். நீங்க ஏன்
விக்கிரவாண்டிக்குள்ள களத்துக்குள்ள வரல? வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷன்ல பிஞ்சி போவன்னு வரலையா? ஏன் வரல? வரல. உங்களோட பிறந்த நாள் ஜூன் 22 நடந்தது. 234 தொகுதியிலையும் பிறந்தநாள் கூட்டம் அன்னதானம் மக்களுக்கு ஃபீடிங் நடந்ததுன்னு சொன்னீங்க. நல்ல விஷயம், பாராட்டுறேன், மனசார பாராட்டுறேன், மார்க்கெட்ட கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா 35 இடங்கள்ல தான் அந்த பாராட்டை உங்களால வாங்க முடியுது. நல்ல விஷயத்தை செய்ததுக்கு 35 இடத்துல உள்ளதான் பாராட்டு வாங்க முடியுது. எங்க டீம் ஆல்ரெடி டீம் சர்வே பண்ணி பார்த்ததுல 35 இடத்துக்கு மேல உங்களுக்கு நடத்ததுக்கு ஆள் இல்லை. ஆனா 214 தினத்தந்தியில கிளைம் பண்றீங்க. இன்னைக்கு வர உங்களால அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியல. சரி, இன்னொரு விஷயம், இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க. நீ கேளுங்க. அதாவது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, மேபி விஜய் அவர்கள் அரசியலை விட்டே வெளியே போயிடுவார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னா, அது ஒரு பெரிய சிக்கல். ஸோ அந்த சிக்கல் அவரை வெளியே தள்ளிடலாம் அப்படின்றது உங்களோட ஒரு கணிப்பா இருந்தது. இப்ப அவர் திரும்ப அரசியல் ஆக்டிவா கையில் எடுக்கிறாருன்னா அந்த சிக்கல்ல இருந்து வெளில வந்துட்டாரா? எப்படி பாக்குறீங்க? என்ன சொன்னேன்? ஜனநாயகம் படம் தான் அவருக்கு முக்கியம். என்ன சொன்னா இல்லையா? ஜனநாயகம் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பிறகுதான் அவரோட ஃபைனல் முடிவு எடுப்பார். நீங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணாமலே கட்சி தலைவரா உங்களை காட்டினது பட ஓட்டத்துக்காக நீங்க பண்ண ஜிம்மிக்ஸ். திமுக எதிர்ப்ப விக்கிரவாண்டியில செயல்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு எதனால திமுக எதிர்ப்புங்கிறதுல முழு குழப்பம், எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடையாது. பண்ணக்கு முன்னாடியே பொங்கல் தீபாவளி படம் ரிலீஸ் பண்ணக்கூடிய நீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை சாதாரண நாளா ரிலீஸ் பண்ணீங்க. கிளீனா ஸ்கெட்ச் போட்டு கணக்கு போட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆற்றுறீங்க. அதுல உங்களுக்கு பிரதானம் சினிமா மார்க்கெட் ஏத்துறதுக்கு உங்களோட பிசினஸ் எக்ஸ்பென்ஸா தான், சினிமா கேரியர் எக்ஸ்பென்ஸா தான் இவர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சில கோடிகளை கொடுத்திருக்கீங்க. அது உங்களை ப்ரமோட் பண்றது மூலமா உங்க படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ் தான் அது. திமுக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய நீங்க என்னென்ன விஷயத்துக்கு திமுக எதிர்க்கிறோன்னு சொல்லணும். கொடநாடு கொலையாளிகளை ஸ்டாலின் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஹேண்ட் இன் க்ளோவா, அவங்களுக்குள்ள ரகசிய உறவா நீங்க கேட்கல. அதிமுகவும் ஊழல் தான், திமுக ஊழல் தான் நீங்க சொல்லல. அதிமுக ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக ஸ்டாலின் ஏன் கைது பண்ணல, நடவடிக்கை எடுக்கலன்னு ஸ்டாலின் கேட்கல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி கொடுத்தது தவறு, அதே தவிர ஸ்டாலின் ஏன் செய்தாருன்னு நீங்க கேட்கல. இதெல்லாம் சொல்றோம்னா 234 போடக்கூடிய சீமான் இதெல்லாம் கேட்கிறாரு, பேசுறாரு. பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு ஏன் ஒய்த்து கொடுக்கலங்கிறது சீமான் கேட்கிறாரு. இதுல அருந்ததிர பிரியாரிட்டி ரெகரேஷன்ல திமுகவையும் அதிமுகவையும் அடிக்கிறாரு, எடப்பாடியும் ஸ்டாலினையும் அடிக்கிறாரு. அவரு அடுத்தபடியா டாஸ்மார்க் கூடாது, கல்லு வேணும்னு சீமான் சொல்றாரு. நீங்க 10 ரூபா பாலாஜி சொல்லக்கூடியவங்க டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமான்னு சொல்லதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை. துணிச்சல் இல்லைன்னா அதுல உங்களுக்கு வியாபார நோக்கம் இருக்கு. அடுத்து என்ன வியாபார நோக்கம்? அதுல அதிமுக கிட்ட பேரம் பேசி நல்ல ஆஃபர் வந்தா போகணுங்கிற நோக்கம் இருக்குது. அடுத்து இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றாரு. நீங்க இலவசங்களுக்கு எதிராக பேசினா அதிமுக கூட்டணி போக முடியாது. இலவசத்துக்கான கட்சி அதிமுக. அதுல உச்சத்துல நின்று இன்னைக்கு அறுவடை பண்றது ஸ்டாலின். அப்ப நீங்க ஸ்டாலின் எதிர்க்கிறீங்கன்னா ஸ்டாலினுக்கு இலவசங்களை எதிர்த்திருக்கணும். அதுல நீங்க ஸ்டாலினுக்கு கொள்கையை நீங்க சொல்றீங்கன்னா நீங்க எடப்பாடி கிட்ட ஒரு கூட்டணி வாய்ப்பு கிடைக்காதான்னு கருதுறீங்க. சோ கொள்கை அடிப்படையில திராவிடம் தமிழ் தேசியம்னு சீமான் 214 இருக்கக்கூடியவர். இத மாதிரி பல விஷயங்கள்ல இது மேல்பாதி மங்கலம் ஆலய விளைவு திமுகவை அதிமுக தான் சீமான் அடிக்கிறாரு. சோ இப்படி ரெண்டு வரையும் சேர்த்து அடிச்சு 214 தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமான் 2021 214 நின்னாரு. இதே தான் அடிச்சு நின்னாரு. எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் சொல்லும் போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சொன்னாரு. நீங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சொல்லி வாரீங்கன்னா ஒரு வேளையில நீங்க உங்களுக்கு ஒரு எண்ணிக்கை உங்களுக்கு திருப்திகரமான சீட்டை காங்கிரஸ் கொள்கை எதிர்ப்புன்னு சொல்லி திமுக வாங்கி தந்தாலும் எங்க பாஜக இங்க வரவிடாம தடுக்கிறதா எங்க நோக்கம். அதனால சிஏ எதிர்த்தோம், வக்போர்டை எதிர்த்தோம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்த்தோம். பாஜகவுக்கு எதிராக தான் கடுமையா நாங்க போர் புரிஞ்சோம். கொள்கைங்கிறது இடுப்புல கட்டுற வேட்டி மாதிரி, அதை ஒரிஜினா அண்ணா அதைத்தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க அங்க ஒரு ஆஃபர் வந்தாலும் கூட
நீங்க அதை ஏத்துக்க தயாருங்கிற லெவல்ல தான் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு ஒரு பித்தலாட்டு அரசியலை நீங்க பப்ளிசிட்டிக்காக ஊரை ஏமாத்ததுக்கு நடத்துறீங்க. இதைத்தான் உங்க குற்றச்சாட்டை அவங்க மேல நான் வைக்கிறேன். இதுல நீங்க கொள்கை விளக்கம்னு உங்களுக்கு ஏதோ கொள்கை இருக்கிற மாதிரி 1000 கொள்கை விளக்க கூட்டம் நடத்துறதா சொன்னீங்க. இடும்பவனம் கார்த்திகானாலும் சரி, அபுபக்கர் இசை மதிவானாலும் சரி, நாம் தமிழர் கொள்கை விளக்க கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள டெய்லி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாரத்துல 4-5 கூட்டம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்க அவங்களோட வலைவலிகளை பார்த்துட்டு இருக்கலாம். 1000 கொள்கை விளக்கம்னு சொன்னீங்க. எத்தனை கொள்கை விளக்கம் கூட்டம் போட்டீங்க? என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? என்ன நடத்திருக்கீங்க? உங்களுக்கு கொள்கை விளக்க கூட்டம் போடுறதுக்கு யார் இருக்கா? அடுத்து நீங்க கரூர் அந்த துயர சம்பவத்துக்கு தமிழக அளவில் என்ன ப்ரொடெஸ்ட கொடுத்தீங்க? 15 நாள் ஆச்சு, அதுக்கு பிறகு கழிச்சிருவீங்க. நீங்க துக்கம் அனுசரிச்சு பிறகு கழிச்சிருவோம். நீங்க எங்கேயாவது நீங்க பேசுற இந்த கேள்விகளை மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்க மாவட்ட நிர்வாகிகள் யாராவது இருக்காங்களா? உங்க பிறந்த நாளே 35 ஊர்ல தான் கொண்டாடலாம். நீங்க 234 மோசடி பண்றீங்க. கட்டமைப்பு இல்ல, அமைப்பு இல்ல. நீங்க இன்னைக்கு நான் தான் சிஎம் கேட்டேன்னு சொன்னதும் வந்துட்டாரு விஜய்னு எத்தனை ஊர்ல இனிப்பு கொண்டாடி ஒரு பங்கன் நடத்தி ஒரு போஸ்டரை ஒட்டி கொண்டாடலாம். எத்தனை பேர் கொண்டாடலாம்? எதுவும் இல்லை. அப்போ நீங்க அதற்கான முன்னெடுப்புகளும் செய்யல. ஜனநாயகம் படம் சொல்ற பாட்டு அதை பெரிய அளவுல ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிற ஒரு இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா சார், அது ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி ஒரு 200-300 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கும். அது பண்ணக்கூடிய பிசினஸ் பார்த்தா 500-600 கோடி ரூபாய் இருக்கும். அரசியல் அதை விட எக்ஸ்பென்சிவான விஷயமாச்சே. ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த படத்தை விட அதிகமா அரசியல செலவழிக்க வேண்டியிருக்குமே. அது பிசினஸ் செலவழிக்கல்ல. ஒற்றை இலக்க கோடி தான் ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்திருக்கிறாரு. அதுதான் அவரோட செலவு. அதை தாண்டி இந்த எதிர்பாராத சம்பவத்தால ஒரு 8 கோடி செலவாயிருக்கு. மாநாடெல்லாம் கூட செலவாயிருக்குமே. 2 மாநாடு போட்டிருக்காங்க. மாநாடு செலவுக்கு அவருக்கு டொனேஷன் கொடுத்தவங்க யாருங்கிறது கால வெள்ளத்துல தான் வெளியே வரும். கண்டிப்பா மாநாட்டுக்கு டொனேஷன் வாங்கியிருக்கிறாரு. அவங்க எதுக்கு கொடுக்கணும்? டொனேஷன் எதுக்கு இவர் கொடுக்கணும்? இவங்க படத்தை தான் ப்ரோமோட் பண்றாரு. இவர் படத்தை ப்ரோமோட் பண்ண எதுக்கு டொனேஷன் கொடுக்கணும்? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னவர் தான் டொனேஷன் கொடுத்திருக்கிறார். அந்த டொனேஷனை வாங்கினால தான் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறத நம்பிக்கையா சொல்லியிருக்கிறார் அவர். அதனாலதான் அவர் கூட்டத்துக்கு நீங்க உங்க ஆட்கள் போனதை நீங்க உடனே மறுக்கல. அப்ப அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுல என்ன சிக்கல்னா, அவர் பல நிரூபிக்காத விஜயை விட பாஜகவை பெருசா மதிச்சிட்டார். இப்ப எல்லாம் பாஜகவை மதிச்சது தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு பிடிக்கல. பாராளுமன்றத்துல பாஜகவுக்கு என்னன்னு அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளே கேட்கிறாங்க, இருந்த கட்சிகளே கேட்கிறாங்க. அந்த மனநல தான் பல கட்சிகளுக்கும் இருக்குது. விஜய்க்கும் அந்த மனநல தான் இருந்தது. அதன்படிதான் எடப்பாடி நடப்பாருன்னு நம்பினாங்க. பாஜகவை அவரு பார்லிமெண்ட்லயே சேர்க்காதவர், அசம்பிளில சேர்க்க மாட்டாருங்கிறதான் விஜய்க்கு நம்பிக்கை. அந்த இடத்துக்குள்ள பிஎம்ஓ, ஆர்டி டீம், அண்ணாமலை இவங்கெல்லாம் எடப்பாடி கூட்டணிக்கு வரலன்னா, 20 வரலன்னா 18-8 ப்ரமோட் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வரவும், அது செயல்பாட்டுல வரல. சீமான் அதை ஒத்துக்கிடவும் இல்லை. ஒரு தோற்றம் அப்படி வரவும், இவர் நடந்துட்டா 150 தொகுதிக்கு மேல நம்ம 3வது போய் டெபாசிட் இழந்துருவோமே, பாஜகவுக்கு ஒரு அணி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குது, அண்ணாமலைக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு அவர் ஒரே அடியா பல நிரூபிக்காத விஜயை விட பாஜக மேலன்னு பாஜகவுக்குள்ள வந்துட்டாரு. பாஜகவும் ஒரு அடி இவர் இறங்கி வந்தாங்கன்னா அவங்க 2 அடி இறங்கி போனாங்க. செங்கோட்டையனுக்கு பிரச்சனை, சீமான நிதிஷ்குமார் மாதிரி மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிற அந்த அச்சம், தென் பாஜகவை காட்டி பாமக பேரம் பேசுவாங்கங்கிற அச்சம், பாஜகவை காட்டி தேமுதிக பேரம் பேசுவாங்கங்கிற அச்சம், பாஜகவை காட்டி கட்சியை உடைக்கிறதுக்கு செங்கோட்டையை வேலை பார்ப்பாருங்கிற அச்சம், எல்லாத்தையும் காலி பண்ணி 18% என்டிஏ வாக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அவங்களால இன்னொரு அணி அமைச்சிட்டாங்கன்னா நம்ம 20% தான் இருக்குது. அவங்களால 18, 8, 26 குறைஞ்சபட்சம் நம்மளோட அரித்மெட்டிக்கலி பெரிய அணி அமைச்சிட வாய்ப்பு இருக்குது. சீமான் போயிருவாரு, ஏத்துக்கிடுவாருலாம் நான் சொல்ல வரல. ஆனா ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் நடந்துட்டுன்னா, ஆர்டி டீம் நடத்திட்டாங்கன்னா, அண்ணாமலை நடத்திட்டாருன்னா நம்ம 3வது பேருங்கிறதுல விஜயை விட பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அணியை அமைச்சிட்டாரு. அடுத்து பாஜகவை என்னையும் பிரிக்க முடியாதுன்னாரு. அடுத்து கோயில்கள் வருமானத்துல கிறிஸ்தவ முஸ்லிம்களும் படிக்கக்கூடிய கல்விக்கூடங்களையும் இந்து HRMC பணத்துல கட்டுறீங்கன்னு சொன்னார். பச்சையா இந்த வார்த்தையை சொல்லல, அர்த்தம் அதுதான். சோ அந்த இஷ்யூ எடுத்தாரு.
எங்க கட்சியை எங்களுக்கு விட்டுட்டு போனா போதும், பாஜக கிட்ட நாங்க சரியா இருப்போம்னு சொன்னாரு. நாங்க சேர்ந்ததுனால மற்றவங்க மிரள்றாங்கன்னு சொன்னாரு. இவரு ராஜேந்திர பாலாஜியை வச்சு அதிமுக பாஜகவும் 150 சீட்டு ஜெயிக்கும், விஜய் வந்தா கூட 20 சீட்டு ஜெயிக்கும், 200 சீட்டு ஜெயிக்கும்னு 20 சீட்டுக்குள்ளதான் விஜய் மதிச்சு பேசினார். இது எல்லாமே எவிடன்ஸோட நான் சொல்லக்கூடியது. இந்த இடம் தான் விஜயும் விஜய்க்கு மேனேஜரும் பதறி விழுந்த இடம். ஆதவர்ஜுனா நீங்க பிஜேபியோட சேர்ந்தா உங்களுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் 18% 15 கிரிப்டோ எல்லாம் சேர்த்து 18ன்னு சொல்றாங்க. சரியான புள்ளிவரம் இல்லை, பட் அவங்க இன்ஃபுளுன்சியல் கம்யூனிட்டி 2 வரும். அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஆதங்கப்படுறாரு ஆதவர்ஜுனா. நீங்க ஏன் ஆதங்கப்படணும்? பிஜேபி கூட போனா கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லணும். ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் சீமானும் இருக்காங்க. அதுல எடப்பாடி யாரும் நம்ப மாட்டாங்க, எங்களை நம்பவங்கலாம் நீங்க கிளைம் பண்ணணும். நீங்க ஏன் எடப்பாடி அப்படி போயிட்டாருன்னு பரிதவிக்கிறீங்க? அப்போ கரூர் கூட்டம் காட்டினது எல்லாமே இல்ல. ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அப்படி பரிதவிக்கிறாங்க நினைக்கிறீங்க? பாஜக எடப்பாடி சேர்த்தது உங்களுக்கு ஷாக்கு. நீங்க நோகாம சாப்பிட்டுட்டு போயிடலாம். பலன் விஜயகாந்த் பவன் கல்யாண் மாதிரி பலன் நிரூபிக்காமலே 60-70 சீட்டு கூட்டணிக்கு ஆள் இல்லாத எடப்பாடி கிட்ட வாங்கிடலாம்னு நினைச்சீங்க. இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சார். இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல தாவேக்காவை உள்ள கொண்டு வருவதற்கு பாஜகவை கூட்டணியில இருந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? செய்திகளா கூட வருது, பேசியங்களா? அதைத்தான் என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுங்கிறாரு அவரு. யார சொல்றாரு? நிச்சயமா யாரு பாஜக அவரை பிரிக்க நினைக்கிறாங்க? யார்? திமுக சேர்ந்தது சந்தோஷங்கிறாங்க. அப்ப அப்படி அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? விஜய் டீம் பண்றாங்கன்றீங்களா? பாஜக தனக்கு பிளஸ்ங்கிறாரு. அதாவது அவருக்கு நோக்கம் 2வது இடத்தை காப்பாத்துறது. நான் சொன்னது தெளிவா இருக்குது. சிலர் கருத்து பார்வையிட்டு இதை பார்க்க மறுக்கிறாங்க. 2வது இடத்தை தக்க வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? 3வது போயிட்டாருன்னா சீமான நிதிஷ்குமார் மாதிரி மோடி அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் பிஜேபிக்குள்ள வரலன்னா அவர் 3வது போயிட்டாருன்னா 150 தொகுதியில 3வது போயிட்டாருன்னா அரித்மெட்டிக்கலி கீழே தானே இருக்காரு. அது 18-8 தேமுதிக என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 26 வருது, அவர்கிட்ட 20 தான் இருக்குது. புதிய தமிழகம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அவர் அந்த இடத்துக்குள்ள 3வது போயிட்டாருன்னா அதனாலதான் தனக்கு எதிராக ஒரு அணி அமைக்கூடிய சக்தி அண்ணாமலைக்கு இருக்குது. 18% வாக்குக்கு அண்ணாமலை ஹீரோவா இருக்கிறாரு. அவர் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை நிறைய பேசினார், நிறைய விழாக்கள்ல பேசினார். அப்ப அது நடந்ததுன்னா 150 தொகுதியில 3வது பேருன்னு சொல்லிதான் 2வது இடத்தை காப்பாத்துறதுக்கு தான் தனக்கு எதிராக அணி அமைக்க சக்தி படைத்த பாஜக கிட்ட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணார். பாராளுமன்ற தேர்தலே காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருன்னா 15 எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும், 2 மந்திரி கிடைச்சிருக்கும். அதுக்கு முயற்சி பண்ணாதவர் பாஜகவுக்கு ரெலவன்ஸ் குறைஞ்ச சட்டமன்றத்துல ஏன் வர்றாரு? கேள்வி அதுதானே. அப்ப பாஜக 2வது இடத்தை காப்பாத்துறதுக்கு அவருக்கு தவிர்க்க முடியாத சக்தி அண்ணாமலையோட உழைப்பால அது நடந்திருக்குது. அதை அவர் செயல் மூலமா பண்றாரு. அந்த நிகழ்வுல ஒரு போட்டியாளர் அண்ணாமலைய மாநில தலைவர் போஸ்ட் அடிச்சுட்டாரு. பாமகவோட பார்கெனிங் பவர் அடிச்சுட்டாரு. அதிமுகவில் உள்கட்சியில அவருக்கு எதிராக வேலை பார்த்து கட்சியை உடைக்க முயற்சி பண்ணக்கூடிய முயற்சியை முடக்கி போட்டிருக்கிறாரு. முழுமையா காலி பண்ணல சார். இப்ப 2வது இடத்தை தக்க வச்சுக்கிறது தான் குறிக்கோள்னா பாஜகவை விட அந்த வேலையை டிவிக்கு வச்சு பெட்டரா பண்ணிடலாம். எதுக்கு பாஜக கல்டிவேட் டிவி கூட போயிடலாம்? டிவிக்கு அணி அமைக்க முடியாதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அண்ணாமலை 18% ஓட்டுக்கு ஹீரோ. அவரால் இன்னொருத்தர சிஎம்ஆ சொல்லி அணி அமைச்சிட முடியும். அதனால அவரு பிஜேபியை கண்டு பயந்தாரு. எவனால உன்னை அடிக்க முடியுமோ, எவனால உன்னை பலகீனப்படுத்த முடியுமோ அவர்களை கண்டு பயந்தாரு. அண்ணாமலையை கண்டு பயந்தாரு, மோடியை கண்டு பயந்தாரு. சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, சீமான் ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அது 26% பலம் கொண்ட அணி ஆயிரும். சவுத்துல டெபாசிட் போயிரும், வெஸ்ட்ல சிக்கல், சிட்டில சிக்கல், வன்னியர் பெல்ட்ல மட்டும்தான் ஃபைட் பண்ண முடியுங்கிற அச்சத்துல அவரு பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. பின்ன ஏன் சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மதிக்காதவர் அசம்பிளி எலெக்ஷன்ல போய் அந்த கட்சியை, அசம்பிளிக்கு ரெலவன்ஸ் இல்லாத கட்சியை மதிக்கிறாரு? ஏன்னா மேபி அந்த கட்சி இபிஎஸ் அவர்களுக்கு ஏத்த மாதிரி லீடர்ஷிப் சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. அண்ணாமலை சைட்லைன் பண்ணிட்டாங்க. அப்போ லீடர்ஷிப் சேஞ்ச் பண்ணாம அண்ணாமலை தலைவரா இருந்தா 150 இடத்துல உங்களை 3வது தள்ளிடுவாரு. அண்ணாமலை பாஜக தலைவரா இருந்தா
150 இடத்துல உங்களை டெபாசிட் இழக்க வச்சிருப்பாரு அண்ணாமலை. அதுக்கு பயந்து நீங்க பாஜக கூட வந்திருக்கீங்க. அண்ணாமலை ஒரு அணி அமைக்கும் சக்தி படைத்தவர்னு பொலிட்டிக்கல் அக்குமனுக்கு பயந்து வந்திருக்கீங்க. அண்ணாமலை இரட்டை இலக்கத்துல பாஜக ஓட்டை நிரூபிச்சதுல நீங்க அண்ணாமலைக்கு பயந்து பாஜக வந்திருக்கீங்க. டெல்லி பாஜக 20% ஓட்டுக்காக அண்ணாமலை நீக்கி கொடுத்திருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்களோட இந்த பொட்டன்ஷியல் ஏன் பாஜக தலைமைக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. 20% ஓட்டு உள்ள வருதுன்னு சொல்லும் போது திமுக அணி இன்டாக்டா இருக்குது. அவங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி விஜய ஸ்டாலினை முதல்வர் ஆக்குறதுக்கு உள்ள கூப்பிடுவாரே தவிர அவரு ராகுலை விட்டு போக மாட்டாரு, ஜெயித்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க. ஒண்ணுமில்லாத காங்கிரசுக்கு ஸ்டாலின் தமிழ்நாட்டுல 40 எம்பி, தமிழ்நாடு புதுச்சேரி 40 எம்பி, 39 எம்பி, ஒரு கன்னியாகுமரியில மட்டுமே வசந்தமா டெபாசிட் வாங்கின கட்சிக்கு 10 எம்பி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது வெற்றி பெறது வரை அவங்க அங்கதான் தொடருவாங்க. தேவைப்பட்டா விஜய உள்ள கொண்டு வருவாங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள திமுக அணி இன்டாக்டா இருக்கும். நாம ஏன் 20% உள்ள வர்றத வேண்டாம்னு சொல்லணும்னு நினைச்சு 20% ஓட்டு உள்ள வர்றத அவங்க ஆல் இண்டியா பெர்செப்டிவ்ல ஆன்டி பிஜேபிய பெருசுபடுத்தணும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் சொல்லும் போது ஆன்டி பிஜேபி பெருசுபடுத்த எதிரிகள் இண்டி கூட்டணி முயற்சி பண்ணும் போது என்டிஏ பெருசுபடுத்துறதுக்கு 20% உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கூட்டணி குறித்த நிறைய பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. அது போக கட்சிகள் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் ஃபாலோ பண்ணணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சார், இப்ப டிஎம்கே அலையன்ஸ் பத்தி பேசும்போது அந்த அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்றீங்க இல்லையா? இப்ப இன்டாக்டா தான் இருக்கா? ஏன்னா இப்ப காங்கிரஸ்ல இருந்து நிறைய கழக குரல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு சைட்ல விசிகேவும் அதிருப்தியில தான் இருக்காங்க, எம்டிஎம்கே அதிருப்தியில இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இவங்க யாருக்குமே சக்தி கிடையாது. ஐயா மூப்பனா இருக்க காங்கிரஸுக்கு 17% ஓட்டு இருந்தது. இந்திரா காந்தி அம்மையாரும் சஞ்சய் காந்தியும் பிரச்சாரத்துக்கு வராமலே அவரே 17% ஓட்டு எடுத்து காட்டினாரு. எம்ஜிஆர் 30% ஓட்டு எடுத்து காட்டும் போது இவர் 17% ஓட்டு எடுத்தாரு. எம்ஜிஆர் எடுத்த 5 ஓட்டுக்கு இவர் 3 ஓட்டு எடுத்து காணிச்சாரு. அது மூப்பனா இருக்க சாதனை. முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் யாதவ் முதுகுளத்தூர்ல ஜெயித்தாரு. தென்காசியில முத்துசாமி கரையாளர் ஜெயித்தாரு. இங்க நத்தத்துல ஆண்டியம்பலம், மேலூர்ல வீரண்ணன் அம்பலம் ஜெயித்தாப்புல, மருங்காபுரியில கடவுர் ஜமீன்தார் முத்தியா நாயுடு ஜெயித்தாரு. இப்படி வெள்ளக்கோயில் துரசாமி ஜெயித்தாரு. இப்படி பலரும் அந்த எம்ஜிஆருக்கு அந்த இதுலயே வெற்றி பெற்று எம்ஜிஆர் எடுத்த 5 ஓட்டுக்கு 3 ஓட்டு மூப்பனார் எடுத்து காட்டினாரு. இத்தனைக்கும் அவர்கிட்ட பிரச்சார வலிமை கிடையாது, எதுவும் கிடையாது. இந்திரா காந்தி வரல, சஞ்சய் காந்தி வரல. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டர். அந்த காங்கிரஸை பயன்படுத்தி எம்ஜிஆரே 2 சீட்டுக்கு தள்ளி 16க்கு 16 அடிச்சாரு கலைஞர். அதற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு 20 விழுக்காடு வாக்குகளை மூப்பனார் எடுத்து காட்டினாரு. அந்த காங்கிரஸ் பயன்படுத்தி 29-30 சீட்டு கொடுத்து வெற்றி பெற்ற கலைஞரை சீரவாக்குனாங்க ஜெயலலிதா. இன்னைக்குள்ள காங்கிரஸுக்கு பலம் 4% வாக்கு தான், 4.3. வாசனும் போயிட்டாரு. குறைஞ்சபட்சம் வாசனுக்கு ஒரு ஓட்டு கொடுத்தா கூட பார்லிமெண்டிலே காங்கிரஸ் பலம் அப்படியே கொடுத்துருவோம். 4.3க்கு மேல இல்ல. அந்த கட்சி யார வெற்றி பெற வச்சிட முடியும்? என்ன சக்தி இருக்கு? ஆனா இப்ப நீங்க சொல்றது திமுக இவ்வளவு பலமா இருக்கு, காங்கிரஸ் இவ்வளவு பலவீனமா இருக்குன்னு சொல்றீங்க. பட் அதெல்லாம் தாண்டி KS அழகிரி ஸ்ட்ராங்கா எதிர்த்து பேசுறாரு திமுகவை. காங்கிரஸ் அப்சர்வர் சொல்லிட்டாரு, அதிக சீட்டு கேட்கறத பற்றி காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணுன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு KS அழகிரி ஸ்டாலினுக்கு சாதக மாட்டும் பேசிட்டார். நீங்க சொன்னது பழைய செய்தி. புது செய்தி சாதக மாட்டும் பேசிட்டாரு. சோடங்கரா அவர் அதிக சீட்டு கேட்கறத பற்றி தலைமை முடிவு பண்ணுங்கிறாரு. கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மீண்டும் உறுதியா சொல்றேன், ராகுல் காந்தி விஜய கொள்கை எதிரி கூட போகாதீங்க. பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் எங்க சீட்டை குறைச்சிக்கிட்டு ஸ்டாலின் சீட்டை வாங்கி தரேன், ஸ்டாலினை முதல்வர்னு சொல்லி வாங்க. உங்களுக்கு என்ன, எந்த கொள்கையில நீங்க எதிர்க்கிறீங்க? அவரும் CA எதிர்க்கிறாரு. அவரு ஸ்டாலின் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எடுத்து ஆர்ப்பாட்டமே பண்றாரு. நீங்க அதுக்கு டோக்கன் அறிக்கை விடுறீங்க. டோக்கன் அறிக்கை விடக்கூடிய நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய அவர் கூட வாங்க, எங்க கூட வாங்க, கொஞ்சம் சீட்டு வாங்கி தரேன்னு கண்டிப்பா விஜய்க்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாரு ராகுல் காந்தி. ஆனா இது எப்படி பார்க்கலாம்? இப்போ ஒரு சலசலப்பு இருக்கு. KS அழகிரி முன்னாடி சொல்றாரோ அது ரைட்டு, ஆனா ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு. KS அழகிரி பேசுறாரு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாக்குறேன், சவுந்தரராஜன் அவர்கள் CPIM CITU ஸ்டேட் செக்ரட்டரி அவர் ஏதோ
கொஞ்சம் விமர்சிச்சு பேசுறாரு, தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ கையில் எடுத்து பேசுறாரு. பிசிகேல இந்த மாதிரியான குரல்கள் வருது, எம்டிஎம்கேல இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கே உள்ள. இதை எப்படி பார்க்கலாம்? இதை காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஜெயித்திருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி எல்லாத்துக்குமே ஜாலரா அடிச்சுட்டு இருக்க முடியாது. 2019க்கு முன்னாடியே அவங்க வெற்றி பெறதுக்கு முன்னாடியே திருமாவளவன் இவரை தான் தூக்குனாரு, தினகரனை தான் தூக்குனாரு. மாநில காங்கிரஸ் தலைவர் திருநாக்கரசு தினகரனை தான் தூக்குனாரு. அவங்க ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற தினகரன் தமிழக அளவுல வாக்க நிரூபிக்கலன்னு தினகரன் நம்பி போகல. ஆர்கே நகர்ல 3வது போய் டெபாசிட் இழந்த ஸ்டாலினை நம்பிதான் ஜெனரல் எலெக்ஷன்ல 25 விழுக்காடு வாக்கெடுத்தாருன்னு அவரை நம்பிதான் போனாங்க. ஏன்னா அவங்களும் ஜெனரல் எலெக்ஷன்ல வந்து மோசமான ஒரு தோல்வியை தழுவிருக்காங்க. வச்சு வசந்தகுமார் நாடார் பெல்ட் தவிர அவங்களுக்கு டெபாசிட் கிடையாது. இவங்க ஜோதிமணிக்கு ஏதோ 3%, மாணிக் தாகூருக்கு 4%, பிக்மௌத்தரா பேசக்கூடியவங்களுக்கு யோக்கியதை நான் சொன்ன முறை இப்ப அவங்க கூட பேசுறது இல்லை. கார்த்திக் சம்பரம் 10% எடுத்திருந்தாரு. அதே மாதிரி 2021க்கு முன்னாடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது. ஏன் 24ல கூட காங்கிரஸுக்கு ஸ்டாலின் 5 சீட்டு 6 சீட்டு தான் கொடுப்பாங்கன்னு ஸ்டாலினை சுத்தி இருக்கக்கூடியவங்க திமுக காரங்களே சொன்னாங்க. ஸ்டாலின் 10 சீட்டு கொடுத்தாரு. அந்த 10 சீட்டை ராகுல் காந்தி வாங்கும் போது சட்டமன்றத்துல பழைய சீட்டை நாங்க ஸ்டேட்டஸ்கோ பண்ணிக்கிடுவோம், நீங்க எங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஸ்டேட்டஸ்கோ பண்ணுங்கன்னு ராகுல் காந்தி கேட்டுதான் அந்த 10 சீட்டு வாங்கினாங்க. வாங்கின 10ஐயும் ஜெயித்தாங்க. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்டா இருக்குது. அகில இந்திய அளவில் அவங்களுக்கு மோடி தான் எதிரி. அப்ப இவங்க என்ன பண்ண முயற்சி பண்றாங்க? அந்த சிறிய கட்சிகள் என்ன எதிர்பார்க்கறாங்க? அதிக சீட்ஸா என்ன எதிர்பார்க்கறாங்க? பெரும்பாலும் என்ன பொறுத்தவரை ஸ்டேட்டஸ்கோ தான் முடியும். ஸ்டாலின் கூடுதலா கட்சியை கொண்டு வந்தா அதுக்காக சீட்டை குறைக்கிறதுக்கும் காங்கிரஸ் தயார். நான் இதை சொல்றது இன்னைக்கு பலருக்கும் வந்து தீல மிதிச்ச மாதிரி இருக்கும். உண்மை நிலமா அதுதான். 25க்கும் கம்மியா போவாங்கன்றீங்களா? கண்டிப்பா அவங்க விஜய கன்வின்ஸ் பண்ணி ஸ்டாலினை ஏத்துக்கிட வச்சாங்கன்னா விஜய் கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு ஸ்டாலின் முதல்வர்னு விஜய் வாரார் இல்லையா, நம்ம பிஜேபி இன்ஃபுளுன்ஸ் அலைன்ஸ்ல போகாம கொள்கை எதிர்க்கு எதிராக அங்கே கொண்டு வந்திருக்கோம், குறைச்சிடுங்கன்னு நாங்க குறைச்சிக்கிட்டோன்னு தான் ஸ்டாலின் அவங்க ஃபைனலா பேசுவாங்க. அதுக்கு தான் அவங்க விஜய்கிட்டே ஒரு கான்டாக்டை டெவலப் பண்றாங்க. விஜய் கூட போய் பலன் தெரிவிக்காத விஜய் கூட போய் தற்கொலை பண்ணதுக்காக காங்கிரஸ் விரும்புவான்.